ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான பேபி ஃபுட்டு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ அந்த ஹெல்த்தி ஃபுட்டு என்னன்னு பார்க்குறதுக்கு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. தினை அரிசி தேங்காய் பால் சாதம் தாங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த தினை அரிசியை பற்றி நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன தெரிஞ்சிருந்தாலும் இதை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே சந்தேகம் இருக்கும். கண்டிப்பாக கொடுக்கலாம். இந்த அரிசி சிறுதானிய வகையை சேர்ந்தது, ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும் குழந்தைங்களுக்கு. அதனால பயமே வேண்டாம், இதை கொடுக்கலாம். இதில் ரொம்ப அதிகமான கால்சியம் சத்து இருக்குது. அதுக்காகவே நம்ம இந்த தினை அரிசியை கொடுக்கலாம். இப்போ இந்த தினை அரிசியை நம்ம ஊற வைக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour ஆகுது ஊற வைக்கணும். அதுக்காக என் குழந்தை சாப்பிட்ற அளவுக்கு நான் இந்த அரிசி எடுத்துக்கிட்டேன். இது ஒரு 3 ஸ்பூன் இருக்கும். இதுவே நிறையா வந்துடும். இதை ஒரு 2 தடவை அலசிட்டு இதை ஒரு 1/2 hour ஊற வச்சிடலாம். இப்போ இது நல்லா ஊறிடுச்சு. இதை வேற பாத்திரத்தில் மாற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு வேக வச்சிடலாம். இது நல்லா ஊறினதுனால சீக்கிரமாகவே வெந்துடும். வெந்து நல்லா குழஞ்சி வரும். அந்த நேரத்தில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. இதை மறித்து பார்த்தீங்கன்னா நல்லா மசியும். அந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிடலாம். இதில் வடிக்கிற தண்ணியை தயவு செஞ்சு கீழே ஊற்றிடாதீங்க. அதில் லைட்டாக உப்பு போட்டு நம்ம தண்ணிக்கு பதில் இதை குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. நான் இப்போ தேங்காய் பால் ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இது டேஸ்ட்டுக்கு லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். உங்கள் குழந்தைங்களுக்கு உப்பு டேஸ்ட்டு பிடிக்கல அப்படின்னா லைட்டாக நாட்டு சக்கரை வேணாலும் சேர்த்து கொடுக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சிருங்க. இந்த சாப்பாட்டில் இன்னொரு முக்கியமானது என்னென்னு பார்த்தோன்னா தேங்காய் பால் நம்ம சேர்த்துருக்கோம். அது குழந்தைங்களுக்கு எதிர்ப்பு சக்தி அளிக்கும். ஸோ இந்த ஹெல்த்தியான சாப்பாடு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த சாப்பாடை நீங்கள் கொடுக்கலாம். சூப்பரான தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிட்டுங்க. இது நல்ல வாசனையாக இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. உங்கள் குழந்தைங்க எப்படி சாப்பிடுவாங்களோ அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். இப்போ இந்த சாதத்தில் நீங்கள் தேங்காய் பால் தான் கொடுக்கணும்னு கிடையாது. இதை கஞ்சி மாதிரியும் கொடுக்கலாம். இல்லை நீங்கள் என்ன குழம்பு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ, சாம்பார் ரசம் அதை கூட இதில் ஊற்றி நல்லா மசிச்சுட்டு கொடுக்கலாம். ரொம்பவே அருமையாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.